அதாவது இன்னைக்கு வந்து குரு பிரசாத்தோட பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் வாழ்த்தை முன்னிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி சரி போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவனை கூடயே கூப்பிட்டு வந்தோம். அவனுக்கு சர்ப்ரைஸ் அவனுக்கே தெரியும், ஆனால் இப்போ தெரியாத மாதிரி தூங்கின்னு இருக்கான். கேக் வாங்கும்போது எப்பவும் போல அவனை ஒழிச்சு வச்சுட்டு இப்போ கேக் வாங்கிட்டு வருது. அப்படிலாம் இது பண்ணல, கேக் வாங்கிட்டே அவனுக்கு தெரியும் போது தான் வாங்கணும். அதனால தூங்கின்னு இருக்கான். கேக்கு அவன் தூங்கினா கூட பரவாயில்ல, இவங்க சர்ப்ரைஸ் பண்றோம்னு நினைக்கிற 2 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது? இப்போ கேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருக்கு வந்து அப்போ வந்து நம்ம அவருக்கு தான் நம்ம கேக் சர்ப்ரைஸ் பண்ண போகணும். அவருக்கு தெரியாத மாதிரி நடிச்சுன்னு இருக்காது. போயாச்சு எழுப்ப வேண்டியதான். மச்சான் நானே வெட்டுவா கேக்கா? நம்ம வெட்டி சாப்பிட்டுக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் ஒன்று எழுப்போம். ஏய் 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 ஏந்துக்கா ஏந்துக்கா இப்போ கேக் வரல. ஏந்துக்கு டேய் சர்ப்ரைஸ் பண்ண நீயே வைக்கடா. டேய் மறந்தா ஏந்துக்கா. டேய் டேய் ஏந்து வா, 5 நிமிஷம் தான் இது. ஏந்து வா. எப்படி நிமிஷம் 5 தான் அது தூக்கம் உனக்கு. ஏய் மச்சான் மச்சான் கேக்கில் ரெடி பண்ணிட்டோம் மச்சான். நச்சு போது ஏந்து கை. ஏய் கேக்கில் ரெடி பண்ண அம்மால ஐயோ ஐயோ எப்படி நடிக்கிறோம் போதப்பா. கேக் வரலாம் வா. வா வெட்டினோம் நாங்கள் சாப்பிட போவோம். சாப்பிட்றா ஏந்துக்கா வாடா. ஏய் இங்கே பாருங்க இப்போ காய்ஸ் கேக்கு வெட்ட போக கூட ஏந்துட்டான். கேக்கு வெட்டணும் சர்ப்ரைஸ் பண்ணிருந்தோன்னு ஏந்துக்கவே இல்லை. டேய் ஏந்துக்கா, அவனே ஏன்ட்டான்டா. டீச்சர் போக ஏந்துக்கா, டீச்சர் போக ஏந்துக்கா, ஏந்துக்கா. மச்சான் நீ வேற ஆ மச்சான் நான் தான் வெட்ட போவா. அம்மா உன்னை வச்சு நான் தான் வெட்ட போவா. டேய் டீச்சர் எடுத்து போகா. அதாவது இவன் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியும். இவன் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அதாவது சர்ப்ரைஸ் பண்றதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்களா, அந்த குரூப்ல என்ன வச்சுன்னு மச்சான் இந்த ஊருக்கு ட்ரிப்பு போலாம், இந்த ஊருக்கு அவனை கூட்டு போகலாம் அவங்க தெரியாம. அதாவது இப்போ புதன்கிழமை இவனுக்கு பர்த்டே வருதுன்னு இவனுக்கு தெரியாது. நான் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கோம். இதெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணி சரி நானும் வந்து தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு கடையில் என்ன பண்றாங்கன்னா கேக் வாங்கிறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. சரி அது ஒன்றும் மன்னிச்சிருவேன் மச்சான் காசு கொடுத்துட்றா, அவங்க போயிட்டு பார்த்துக்கலாம் மச்சான் காசு கொடுத்துட்றா அப்படின்றாங்க. கேக் வெட்டதுக்குள்ள பாதி கேக் சாப்பிட்டான் அவன். டைம் ஆயிடுச்சா? 12 மணி ஆயிடுச்சா? 11 கரெக்டாக 12 மணி தான் இருக்குமாடா. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லதா இது. சொல்லுடா பரவாயில்லப்பா குரு பிரசாத்னு போட்டுருக்கானுங்க. ஏதுடா குரு பிரசாத் நான் போட்டிருக்கேன். குரு பண்ணினா குரு பண்ணி போட்டுப்பா. பேக்கே கரெக்டா வச்சு சொல்லி போவாங்க. ரெடி ஆகுவா இது கட்டி அதில் இருந்துச்சு. அவங்க வச்சு வரது அவங்க வாட்சி இல்லை இல்லை அதாவது வந்து ஒரு நிமிஷம் தான். நம்ம ஜிபி சிவஸ்க்கும் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. ஆமாச்சா சின்ன குழந்தைங்க நீ வெட்டு மச்சான்.
ஹாப்பி பர்த்டே குபசார், ஹாப்பி பர்த்டே குபசார். எட்டு கையிலக்கா கட்டணுமா மச்சி? நட்டு மச்சி. ஐயோ இது வந்து எதாச்சும் நடக்கல. இது பிளான் பண்ணி நடக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்டப்பட்ட சரி. திட்டமிட்டு சரி. சூப்பரா உள்ளாட்ட இந்த பாக்குற ஜிபி விலாக்ஸ் யூஎஸ் உங்களுக்கும் கேட்கும். போட்டோ போஸ்ட் பண்ணி மச்சி கொடுக்கல. அவன் வர சிகரெட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இல்லையா? ஏய் பைத்தியக்கார போதும் குமாரண்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம வந்துட்டேன். என்னடா புடிச்சு சாப்பிடுது? சினிமாவுக்கு முன்னாள் இதெல்லாம் வந்து யூடியூப் சேனலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. அது வாடா ஆக்சுவலி பசங்க வந்து எனக்காக வீடியோ ரிவ்யூ போட்டு இவ்வளோ அனிமேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை பற்றி பெருமையாக பேசுறீங்க. ஒரே ஒரு ஆகிடுங்க இருந்தாலும் எதிர்பார்க்குறாங்க. பேசணும்ல. ஒவ்வொருத்தர் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு தெரியுது நம்மளை பற்றி பெருமையாக பேசுவானான்னு சொல்லிட்டு. அதனால வந்து வேறு வழி இல்லாமல் வந்து பற்றி பெருமையாக பேசுகிறேன். கண்டாயத்தை நான் தள்ளப்படுறேன். பாலா என் தம்பி எனக்காக வந்து 3 நாள் லீவ் போட்டு வந்துக்கிறான். ஆமாம் 3 நாள். நான் 2 நாள் லீவ் போட சொன்னேன். ஆனால் 3 நாள் லீவ் போட்டான். வெட்டு நவீன் தூக்கத்துக்கு எனக்கு எழுச்சிங்கன்னா பிரவீன் வேலையெல்லாம் பிஸ்னஸ் மேன். பிரவீன் வந்து ஆண்டர்பிரனர். அவர் வந்து விட்டு வந்தாரு. மச்சான் ஆட்டம். அதாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாம ஒர்க் ஃப்ரம் டூர் ஆக்கி 3 நாள் வேலை செய்யல. இதை பாக்குற அவன் மேனேஜர் மேனேஜர் ஆர் கோபுரோட மேனேஜர் பாத்தீங்கன்னா அவர் வந்து வேலை செய்யல இந்த 3 நாள் 18, 19, 20. அவர் நீங்க என்ன வேணா பண்ணலாம். அவர் வந்து நான் ரெசிக்னேஷன் போட சொல்லி நானும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வேலை வாங்குறேன், அவன் மேலே வேலைக்கு போகிறது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போகுது. வெளியே கூட்டம் வர முடியல. அதனால வந்து இந்த வருஷத்துலேருந்து ஜிபி விலாக்ஸ் இன்னும் நல்லபடியாக செழிப்பாக வரணும். நம்ம நண்பர் குருபிரசாத் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் எங்கே போனாலும் அடிகள் மேலே அடிகளாக விழுந்துட்டே இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இடத்துல போய் கை வச்சாருன்னா அந்த நாசமாக போயிடுது. அதனால இந்த பார்த்து யாரும் திட்டாங்கப்பா நினைக்கல. அதனால இதுக்கப்புறம் நடக்க செயல்கள் எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி மாணவங்கிட்ட சில்வர் ஜூப்ளியை கொண்டாடுறோம். சில்வர் ஜூப்ளியா? ஹாப்பி 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் குருபிரசாத். 25 இயர்ஸ் குருபிரசாத். இப்போ வந்து நீங்க இதை சரக்குன்னு நினைக்கலாம், ஆனா இது சரக்கு கிடையாது, கோக் தான். ஏய் பெப்சி பெப்சி பெப்சி. புரிய மாட்டா பாய்ஸ். இதெல்லாம் இதான் 5 ரூபாய் எடுக்கணும், 1000 ரூபாய் அடிப்பான். கேக் நல்லா ரெங்கடா வாங்க. எப்படி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாமலே பிளான் பண்ணிருக்கீங்க? பெரிய விஷயம். அதான் எங்க பிளானே, மாஸ்டர் பிளானே அதான். அதுதான் ஸ்பெஷலிஸ்டே. இன்னொருத்தன் வந்து அவன் அண்டைக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருந்தான். அவன் துணைக்கு போகுது ஆளுநர் முன்னே கூப்பிட்டுருக்கான். இல்ல நான் வந்து தூங்கினேன். மச்சான் கேக் வெட்டல எழுந்திருக்கான் போது என் காதல் விடு யாருடா பர்த்டே அப்படின்னு அது சொன்னது யாருன்னு தெரியல. பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு ஒரு வழியா. இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் வந்து எங்க போறோன்ற விளாக் நம்ம வழக்கம் போல கண்டினியூ பண்ணலாம். நான் தூங்க போறேன். அன்புடன் கோகுல். கோகுல் தான் வந்து இன்சார்ஜ் எல்லாமே. இன்சார்ஜா? ஆமா. கோகுல் ஃபேன்ஸ் யாராவது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மேனேஜர் பார்த்தாலும் மறக்காம கீழே ஃபயர் போட்டுருங்க.